வணக்கம் அன்பு கூடல் விளாக்ஸ் நேயர்களே. நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கூடங்குளத்தின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள உப்புலிபாடு குளத்திற்கு தண்ணீர் வந்தது. அது நிரம்பி இருக்கிறதா, இல்லை இன்னும் நிரம்பவில்லையா, எத்தனை நாட்கள் தண்ணீர் வந்தது, இன்னும் எவ்வளவு தண்ணீர் தேவை இருக்கும் என்பதை நாம் உப்புலிபாடு குளத்திற்கே சென்று பார்க்கலாம். வாருங்கள். இப்போது நாம் உப்புலிபாடு குளம் செல்லும் பாதையில்தான் பைக்கில் சென்று கொண்டிருக்கின்றோம். இதோ உப்புலிபாடு குளத்தை நெருங்கிவிட்டோம். உப்புலிபாடு குளம் ரோடு வழியாக, இதாவது பரமேஸ்வரபுரம் செல்லும் ரோடு, இந்த ரோட்டின் மறு கரையிலிருந்து நாம் இப்போது இந்த குளத்தை பார்க்கலாம். இதுதான் குளத்திற்கு தண்ணீர் வரும் பாதையை சற்று சீரமைத்திருக்கிறார்கள் மற்றும் குளக்கரையையும் சற்று சீரமைத்திருக்கிறார்கள். ஆனால் குளத்தில் நடுவில் இருக்கும் மரங்களை பிடுங்கி அப்புறப்படுத்தி இருந்தால் இன்னும் குளத்திற்கு அதிகமான நீர் சேர்ந்திருக்கும். 8ஆம் தேதி முதல் குளத்திற்கு 5 நாட்கள் தண்ணீர் வந்தது. இப்போது குளத்தில் அரை குளம் அளவிற்கு தண்ணீர் இருக்கின்றது. இன்னும் ஒரு 5 அல்லது 7 நாட்கள் தொடர்ந்து தண்ணீர் வந்தால் உப்புலிபாடு குளம் நிரம்பி வழியலாம். இந்த குளம் நிரம்புவதால் நமது ஊருக்கு கிடைக்கும் நன்மைகள் என்னென்னவாக இருக்கும் என்றால், இந்த குளம் நிரம்பும் போது பைபாஸ் ரோடின் வடக்கு பகுதியில் உள்ள அனைத்து இடங்களிலும் நீர்மட்டம் உயரும். போர்களில் நீர்மட்டம் உயரும். நமது கூடங்குளத்திற்கு சப்ளை செய்ய பயன்படும் குடிநீர் போர்களின் நீர்மட்டம் உயரும் மற்றும் தோட்டங்களில் இருக்கின்ற கிணறுகளின் நீர்மட்டம் உயரும். ஒரு அரை மணி நேரம் இந்த குளத்தில் ஒரு அருமையான குளியல் போட்டால் உடம்பும் மனதும் குளிர்ச்சியாகும். உடம்பிற்கு ஒரு தனி தெம்பையும் கொடுக்கும். ஆகவே அனைத்து நண்பர்களும் பொதுமக்களும் இந்த உப்புலிபாடு குளத்திற்கு குளிக்க வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த அளவிற்கு கூடங்குளம் உப்புலிபாடு குளத்திற்கு தண்ணீர் வர காரணமாக இருந்த கூடங்குளம் வட்டார விவசாய சங்க உறுப்பினர்களுக்கும் மற்றும் கூடங்குளம் தகவல்கள் வாட்ஸ்அப் குழு நண்பர்களுக்கும் மற்றும் இந்த உப்புலிபாடு குளத்திற்கு தண்ணீர் வரும் மடைகளை சீரமைத்து அதற்கு இரவும் பகலுமாக காவல் புரிந்த அனைத்து கூடங்குளம் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் மற்றும் பொருளுதவி செய்தவர்களுக்கும் 8 மடைகளையும் காவல் காத்த அன்பு நண்பர்களுக்கும் கூடங்குளம் பொதுமக்கள் சார்பிலும் கூடல் விளாக்ஸ் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து உங்களது பணி சிறக்கட்டும். இன்னும் ஒரு 5 நாட்கள் நீங்கள் தண்ணீர் வாங்கி கொடுத்தால் கூடங்குளம் உப்புலிபாடு குளம் கண்டிப்பாக நிறையும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும். என்ன நேயர்களே, இந்த கூடங்குளம் உப்புலிபாடு குளம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். பிடித்திருந்தால் நமது கூடல் விளாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தற்போது கூடங்குளத்தில் மழை பெய்து கொண்டிருக்கின்றது. மழைக்கடவுள் மனது வைத்தால் நமது உப்புலிபாடு குளம் நிறையலாம், அல்லது நமது ஊர் இளைஞர்கள் விவசாயிகள் மனது வைத்தாலும் உப்புலிபாடு குளம் நிரம்பலாம். நமது ஊர் இளைஞர்களும் விவசாயிகளும் மனது வைப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் ஒரு அருமையான கூடங்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் அன்பு விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ். கூடல் விளாக்ஸ் கூடங்குளம். நன்றி, நல்வணக்கம்.